class. I got a work. I need to watch cartoon. Hey, why sorry? Feel the time. Everyone. For what? For the see all our troubles for so long. Let's end up our program with Uttap. Good afternoon, everyone. I am the ST. First and foremost, I thank you God for this wonderful opportunity. A big thanks to our school management, HMs, teachers for planning this amazing program. I thank all the parents for joining this program and supporting us. Especially thanks to all my friends that had to participation in making this program memorable, grand success. Thank you. Thank you, children. Now let me call upon our Joint Director Madam, Mrs. Jansi Jabatas, to share few words. Good afternoon, parents. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? முகத்தை பார்த்தாலே தெரியுது. And on behalf of the management and parents of our school, I would like to thank our headmistress, Mrs. Priscilla Priya, for taking this wonderful effort to make this program a successful one. And my special congratulations and wishes to all the LKG teachers for taking this tremendous effort to make this program, to practice the children and make our children to speak in English fluently and also confidently. Thank you, teachers, for all your efforts. Parents, இன்னொரு தடவை சத்தமா டீச்சர்ஸ்க்கு கை தட்டலாமா? தேங்க்யூ. பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸாக நீங்கள் பொறுமையாக நிறைய பேர் ரெஸ்ட்லெஸ்ஸாக அங்கே நிற்கிறாங்க. நீங்கள் உட்காந்துருக்கவங்களாம் ரொம்ப பொறுமையாக உங்கள் பிள்ளைங்க பேசுனது, மற்ற பிள்ளைங்க பேசுகிறது எல்லாத்தையும் நீங்கள் இப்படி உட்காந்து பார்த்தா தான் எங்களுக்கும் டீச்சர்ஸ்க்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும், உங்கள் குழந்தைங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ டைம் மற்றதுக்கெலாம் செலவு பண்ணுறோம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சரிங்களா? பேரண்ட்ஸ்க்கு ஒரு நிமிஷம் ஒரு சின்ன எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு அட்வைஸ். ஒரு எஜுகேஷன் அப்படின்னு ஒரு ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் எஜுகேஷன் ஒரு பிள்ளைக்கு கொடுக்குறோன்னா 2 விஷயம் இம்பார்ட்டண்ட். ஒன்று அவங்க படிக்கிற படிப்பு, இன்னொன்று அவங்க கற்றுக்கிற ஒழுக்கம். புரியுதுங்களா? டிசிப்ளின், குட் வேல்யூஸ் அண்ட் பாடம், ஸ்டடீஸ். இது 2 சேர்ந்தாதான் தான் எஜுகேட்டட் பர்சன், படித்தவங்க அப்படின்னு சொல்கிறது. சரியா? ஸ்கூல் படிப்பை சொல்லித்தருது, ஒழுக்கத்தையும் சொல்லித்தர ட்ரை பண்ணுறோம். ஆனால் இப்போ எங்களால் ரொம்ப என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. ஏன்னா நீங்களாம் எல்கேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 10 நிமிஷம் 5 நிமிஷம் லேட்டாக வந்தால் சின்ன பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேரண்ட்ஸ்லாம் இப்போ என்னென்ன கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போல்லாம் நாங்களும் கொடுக்க விரும்பலை, கவர்மெண்ட்டும் கொடுக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ், பேரண்ட்ஸும் விரும்பலை, பிள்ளைங்களும் மென்டலி ஃபிசிக்கலி நாட் ஃபிட். அந்த சின்ன பனிஷ்மெண்ட்ஸ் எதுக்குமே 5 நிமிஷம் கூட நிற்க கூட வைக்க முடியல, அந்தளவுக்கு ஃபிசிக்கலி மென்டலி வீக்காக இருக்காங்க. அதனால் அந்த டிசிப்ளின், ஒரு நல்ல குணங்கள், குட் வேல்யூஸ் இதெல்லாம் சொல்லித்தர வேண்டிய நிறைய பொறுப்பு உங்களுக்கு வந்துருச்சு எங்கிட்ட இருந்து. புரியுதுங்களா? அதனால் பிள்ளைங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. உங்களை பார்த்து தான் வளர்றாங்க. அதான் ஒரு ஸ்கிட் வந்துச்சு, ஃபஸ்ட்டு ரோல் பிளே. நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ, நீங்கள் எப்படிலாம் வீட்டில் பேசுகிறீங்களோ அதே மாதிரி வேர்ட்ஸை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. நீங்கள் டிவியில் என்னென்னலாம் பார்க்குறீங்களோ அதை அவங்களும் பார்ப்பாங்க. நீங்கள் சண்டை போடுறது அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க, விளையாடுற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே அவங்களோட அந்த சின்ன பிரெயினில் ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்களோட வீட்டில் அந்த அட்மாஸ்பியரை, ஒரு நல்ல அட்மாஸ்பியர், ஹெல்த்தியான அட்மாஸ்பியரை உங்கள் குழந்தைங்களுக்கு உண்டாக்கி கொடுங்க. எங்கள் ஸ்கூலில் இதுதான் நடக்குது. 7 பீரியட் இருக்காங்க. டீச்சர்ஸ் உங்களை மாதிரியே வீட்டில் வேலை செஞ்சு இங்கே குழந்தைங்களையும் பார்த்து இது சில டீச்சர்ஸ் இப்போ கடைசி ரோல் பிளே பார்த்தீங்கன்னா வாட் இஸ் லவ்னு நினைக்கிறேன். கடைசி ரோல் பிளே எல்கேஜி B1 வாட் இஸ் லவ் அப்படின்னு ஒரு ரோல் பிளே பண்ணாங்க. அந்த ஸ்டாஃப் நான் லாஸ்ட் வீக் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்குறேன். அந்த கிளாஸ் குழந்தைங்க குரூப் ஃபோட்டோக்கு நிற்கிறாங்க. உங்கள் பிள்ளைங்களுக்குலாம் குரூப் ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல, எல்லா குழந்தைங்களும் தலையெல்லாம் கலைஞ்சு அப்படி இருந்தாங்க. அந்த மிஸ் ஒவ்வொருத்தருக்காக சீப்பு வச்சு, அவங்க நான் பார்த்துருக்க மாட்டாங்க, மேலே நின்று நான் பார்த்துட்டு இருந்தேன். சரிங்களா? உங்கள் குழந்தைங்கள அவ்வளோ அன்பாக தான் எங்கள் டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பார்த்துக்கிறாங்க. அதனால் நாங்கள் என்ன இங்கே பண்ணுறோமோ அதை தான் உங்கள் பிள்ளைங்க காட்டியிருக்காங்க. நீங்கள் இப்போ வர டீச்சர்ஸோட ஒரு சின்ன ஒரு குறை என்னென்னா, பேரண்ட்ஸோட கோஆப்ரேஷன் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. முன்னாடி ஒரு 30 குழந்தைங்களுக்கு 20 பேரண்ட் கொஞ்சம் ஒத்துழைப்பீங்க. இப்போ ஒரு 5-6 பேர் தான் டீச்சர்ஸ்க்கு அவங்க சொல்கிறதுக்கு ஒத்துழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. அதனால் உங்கள் பிள்ளைங்களை பெட்டராக நாங்கள் கொண்டு வரதுக்கு இருக்கிற எல்லா முயற்சிக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், டீச்சர்ஸ்க்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணினீங்கன்னா இன்னும் நாங்கள் உங்கள் பிள்ளைங்கள இதை விட பெட்டராக கொண்டு வரோம். இந்த MI Kidsங்கிறது ஒரு இங்கிலீஷ் பேக்கேஜ், இன்டர்நேஷ்னல் பேக்கேஜ். அது நம்ம ஏரியாவில் கொருக்குப்பேட்டில் நம்ம ஸ்கூலில்
என்ன பண்ணுறோம், இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். பெரிய பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் 1 lakh அப்படிலாம் ஃபீஸ் வாங்குற ஸ்கூலில் தான் இந்த மாதிரி செய்கிறாங்க. ஆனால் நம்ம குழந்தைங்களையும் நம்ம பெரிய லெவலில் ஒரு ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு எஜுகேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கோம். அது உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எங்களால் செய்ய முடியாது. ஸோ நாங்கள் எங்கள் ஸ்கூலில் என்னெல்லாம் சொல்லித்தரமோ, வீட்டில் அம்மாவாக இருக்கவங்க மதர்ஸ் என்னதான் வேலைக்கு போனாலும் எவ்வளோ பிஸியாக இருந்தோம், உங்கள் குழந்தைங்களுக்கு எல்கேஜிலேயே 1 மணி நேரம் உங்களோட டைமை நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து கையை பிடிச்சி ஹோம்ஒர்க் எழுதுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு 1 மணி நேரம் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த 1 மணி நேரம் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய சொத்து, ட்ரெஷர், உங்கள் டைம். நீங்கள் எவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம், கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம், என்னமோ நிறைய சேர்த்து வைக்கலாம். எல்லாத்த விட நீங்கள் சின்ன வயசுலேருந்து கொடுக்குற அந்த 1 மணி நேரம் நீங்கள் சொல்லித்தரது, அவங்க கூட உட்காந்துருக்குது, அது உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரெஷர், பெரிய சொத்து. அந்த டைமை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட கோஆப்ரேஷன் இருந்தால் இன்னும் நாங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களை நல்லா கொண்டு வரோம். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இவ்வளோ நேரம் உட்காந்து பொறுமையாக நம்ம கண்டு கழித்ததற்கு ஸ்கூல் சார்பில் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி. தேங்க்யூ மேம். ஸோ வந்த எல்லா பேரண்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதாவது எங்களுக்கு வந்து உங்கள் எல்லா குழந்தைங்களுமே ஸ்டேஜ் ஏற்றி பார்க்கணும் அப்படின்றது தான் எங்களோட எய்ம். சரிங்களா? ஸோ இப்போ நாங்கள் எங்களோட ஸ்ட்ரென்த் வந்து நியர்லி 200 சில்ட்ரன் இருக்காங்க. ஸோ அந்த 200 பேருமே இந்த ஸ்டேஜ் மேலே ஏறினாங்க. ஸோ அதுக்காக தான் டீச்சர்ஸ் வந்து ஒரு நிறைய எஃபர்ட் எடுத்தாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் ஆல் அவர் டீச்சர்ஸ் ஆல்சோ. ரொம்ப நிறைய ட்ரெயின் பண்ண, ஏன்னா நீங்கள் அந்த சின்ன பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணுறது, பெரிய பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாம் இல்லையா? ஒரு 2-3 டேஸ்லேயே எல்லாமே பேசுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஏறின பிள்ளைங்க பேசினது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல, ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக அது மற்றவங்களோட டைலாக் கூட அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அவங்களுடைய சிலபஸ்லையுமே எந்த குறையுமே வைக்கல. கிளாஸ் ஒர்க்கு, ஹோம் ஒர்க்கு எல்லாமே உங்களுக்கே தெரியும், எல்லாமே கரெக்டாக வந்துச்சு. டீச்சர்ஸும் டெய்லி ஈவினிங் ஒரு 5:30, 6 o'clock வரைக்கும் இருந்து இந்த ஒர்க்லாம் பண்ணாங்க. நிறைய பேரண்ட் நிறைய கோஆப்ரேட் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து எல்லாரோட ஆசையுமே ஒரு ஸ்கூலுக்கு பிள்ளைங்க என்ட்ரு ஆனவுடனே ஸ்டேஜ் ஏறி பேசுவாங்களா அப்படின்றது எல்லாருக்குமே, எல்லா குழந்தைங்களுக்குமே அந்த சான்ஸ் கிடைக்காது இல்லையா? ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் அவர் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ. நாங்கள் கேட்குற எல்லாத்துக்குமே மேனேஜ்மெண்ட்லேயும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ ஸ்டேஜ் போட்டு கொடுத்து இவ்வளோ தூரம் எங்களுக்காக எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. டீச்சர்ஸும் நிறைய எஃபர்ட் போட்டாங்க. பேரண்ட்டும் நல்லா கோஆப்ரேட் பண்ணிங்க. இன்னும் கூட வர நாட்கள்லாம் உங்களோட கோஆப்ரேஷன் எங்களுக்கு ரொம்ப தேவை. சரிங்களா? ஏன்னா ஸ்டடீஸ்லேயும் சரி, ஒரு டிசிப்ளின் விஷயத்துலையும் சரி, நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து எல்கேஜிலேயே ரொம்ப சீரியஸாக பிள்ளைங்களை ட்ரீட் பண்ணணும் இல்லை, ரொம்ப கேர்லெஸ்ஸாக விடணும் இல்லை. சரிங்களா? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஜுரம் அடித்தா கூட கொண்டு வந்து விடுறீங்க, அதுவும் வேண்டாம். ஒரு சிலர் வந்து லேசாக ஏதாவது பண்ணுது, தூங்குற எந்திரிக்க லேட்டுன்னா கூட ஸ்கூலுக்கு லீவ் போட்டுருவாங்க. ஸோ 2 எக்ஸ்ட்ரீமே வேண்டாம். நிஜமாவே பிள்ளைங்க சிக்குனா லீவ் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஸ்டடீஸும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். எல்கேஜி தானே லூஸாக விடக்கூடாது. சரிங்களா? இதெல்லாம் வந்து நாங்கள் கொடுக்குறது எல்லாமே ஃபவுண்டேஷன். இப்போ உங்களுக்கே தெரியும் உங்கள் பிள்ளைங்க வந்து எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்றது. இதை இன்னும் நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். எங்களுடைய ஸ்கூலில் வந்து பிள்ளைங்க இன்னும் வளர வளர அடுத்தடுத்த கிளாஸில் போகும்போது நிறைய ஆக்டிவிட்டீஸ் நிறைய எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் கோஆப்ரேட் பண்ணால் தான் நாங்கள் வந்து அந்த பிள்ளைங்களை சரியான வழியில் கொண்டு போக முடியும். தேங்க்யூ பேரண்ட்ஸ். ஸோ உங்கள் குழந்தைங்களை கொஞ்சம் போய் பிக்கப் பண்ணிக்கோங்க. சைன் பண்ண கொடுத்துருக்கோம். சைன் பண்ணிவிட்டு பிக்கப். ஸ்கிப்பு, டான்ஸ் எல்லாம் இருக்குது. உங்கள் பிள்ளைங்க இங்கேயே ஸ்கூலில் படிச்சிருந்தாங்கன்னா எல்கேஜி யூகேஜியில் கூட நம்ம இதே மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இது அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க பிள்ளைங்க. எல்கேஜியில் ஃபவுண்டேஷன், அப்புறம் லெவல் 1, லெவல் 2 அந்த மாதிரி கொஞ்சம் லெவல் இருக்குது அதில். இப்போ வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு நம்ம எல்கேஜியில் சவுண்ட்ஸ் சொல்லிக் கொடுப்போம், அப்புறம் வேர்ட்ஸ் சொல்லிக் கொடுப்போம் பிளெண்ட் பண்ணி படிக்கிறதுக்கு. இப்போது எப்படி சென்டென்ஸாக ரீட் பண்ணுறதுன்றது இந்த வருஷம் கற்றுக்கிட்டாங்க. ஸோ இவங்க கற்றுக்கிட்டதை வந்து உங்ககிட்ட சில ட்ராமா, டான்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணி காட்ட போகிறாங்க. நீங்கள் பொறுமையாக இருந்து பார்க்கணுன்னு கேட்டு. Hey, you look so pretty. Hey, you also looking nice. What's special today? Yes, today's our Make Kids program. Yes, let's invite everyone. Here a pleasant morning to everyone. I am Gunashri. I am Giriya. Now it's a time for prayer song. Please join in.
Father, we thank you for the gift of this new day. We humbly place the entire into your mighty hands. Lord, please bless. This is according to Proverbs 21:31. Which remind us that the archers made ready for the day. After that, what we did is said to the Lord, may our words and action be pleasing your sight, and may this day bring glory to your name. Amen. Go that side. Go there. Now Bible verse by Janita. Today's Bible verse taken from Psalm chapter 121. I lift my eyes to the mountains. Where does my help come from? My help comes from the Lord, the maker of heaven and earth. Amen. Now welcome address by Muhammad Taimur Khan. A pleasant morning to everyone. It is a moment of extreme pleasure to welcome each one of you present today. We are very happy and excited that you have come to see our special. It is so wonderful to see you all on this summer kiss day. We hope and trust that the next few hours will be delightful and memorable for you all. We would like to start the program without any further delay. Thank you so much. Let us look at the small intro about Yamake. Ambulance, butterfly, the dolphin, gorgon, lotus, pumpkin, tomato. We practice bending skill using the vowel family words in UKG. A, cat, dog, jug. In first standard, we are learning Elana's band, N-band, and digraph. From, tree, star, ring. Thank you, friends. You all helped us to understand well. Thank you. Our first program is blending. Do you know what is blending? Yes, it is a method used to help children learn to read by combining different sound to words. Now, some of our friends are going to show what is blending through the dance. Good afternoon, parents. Welcome to MI Kids program. So, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்க, அதுதான் வந்து ஹோல் MI Kids பேக்கேஜில் என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்லேயே அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது MI Kidsல பார்த்தீங்கன்னா 3 லெவல்ஸ் இருக்கு. லெவல் 1 ஃபவுண்டேஷன், லெவல் 1, லெவல் 2. ஸோ ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா எல்கேஜிக்கு, லெவல் 1 பார்த்தீங்கன்னா யூகேஜிக்கு, லெவல் 2 வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ லெவல் 2ல் இப்போ பார்த்தீங்க அவங்க என்னென்னலாம் படிச்சுட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி காட்டினாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டில் வந்து எல்கேஜியில் அவங்க 26 லெட்டர்ஸ் ப்ளஸ் அதோடைய சவுண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் யூகேஜியில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வேர்ட்ஸ், அதாவது வவல்ஸ், அதோடைய ஃபேமிலி வேர்ட்ஸ்க்கு ஆப் அப்படின்ற வேர்டை அவங்க படிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் அதை விட அட்வான்ஸாக தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் அவங்க படிச்சிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்கில்ஸுமே இந்த சாஃப்ட்வேரில் இருக்குது. LSWR சொல்லுவாங்க. L for listening, S for speaking, W for writing and R for reading. ஸோ ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கிற 26 லெட்டர்ஸ் இருக்கும், அதோடைய சவுண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபவுண்டேஷனுக்கான இல்லை சார் சவுண்ட் வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 மாடியூல் இருக்குது. லிசன், ஸோ லிசன் இதில் வந்து இங்கிலீஷ் அவங்களால லிசன் பண்ணி அது என்ன வேர்ட் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். Look children, here comes Henry the horse. ஸோ நெக்ஸ்ட் மாடியூல் பார்த்தீங்கன்னா ரீட். ஸோ இந்த ரீட்ல தான் என்ன சவுண்டு என்ன லெட்டர் அப்படின்னு அவங்க படிப்பாங்க. Everyone has a body. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப். டாக் பார்த்தீங்கன்னா அவங்களால சின்ன சின்ன வேர்ட், வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் which school you are studying, இந்த மாதிரி டாக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்லாம் அவங்க வளரும். This is my body. ஸோ தட் இஸ் அபவுட் ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட் லெவல், லெவல் 1ல் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ அவங்களுக்கு எல்லா லெட்டர்ஸும் தெரிஞ்சிருச்சு, அதோட சவுண்ட்ஸும் தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
Don and Dino. What are you doing, Dino? Let's ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் 15th லெசன் பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்க ஃபேமிலி வேர்ட்ஸ். ஸோ இதில் ஏஜி இப்போ 2 லெட்டருக்கான சவுண்ட்ஸ் என்ன அதை தெரிஞ்சுட்டு அதை பிளெண்ட் பண்ணி படிப்பாங்க. ag, bag. ஸோ இதோடைய அட்வான்டேஜ் என்ன பார்த்தோன்னா நம்மளுக்கு சவுண்ட்ஸ் தெரிஞ்சாவே அவங்களால எல்லா லெட்டர்ஸுமே எல்லா வேர்ட்ஸுமே படிக்க முடியும். ஸோ அந்த காலத்துலலாம் நம்ம சிஏடி கேட் எம்ஏடி மேட் தான் நம்ம படிப்போம். பட் இப்போ அவங்களுக்கு சவுண்ட்ஸ் தெரிஞ்சாவே எல்லா வேர்ட்ஸுமே அவங்களால படிக்க முடியும். நெக்ஸ்ட் இஸ் லெவல் 2, அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் அவங்க என்ன படிச்சுட்டு இருக்காங்கன்னா இதோட அட்வான்ஸாக படிக்கிறாங்க. ஆர் பிளைன், எஸ் பிளைன், ஸோ லாஸ்ட்டில் முடிகிறதெல்லாம் சிகேலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என் பிளைன்லாம் சொல்லுவாங்க, என்டி. Crack, stare, stack. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் எம்ஐ கிட்ஸ். ஸோ எம்ஐ கிட்ஸில் 3 லெவலில் அவங்களால கண்டிப்பாக ஒரு புக்கை ஒரு ஸ்மால் ரொம்ப படிக்கக்கூடிய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஏஜில் படிக்கக்கூடிய புக்ஸ் எது கொடுத்தாலும் அவங்களால ரீட் அவுட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ பேரண்ட்ஸ். Short vowels. A, E, I, O, U. Are you ready? Let's go. A, E, I, E, I, E, O, U. Hey, hey, sing and play. Short vowels every day. A, E, I, E, O, U. Hey, hey, sing and play. Short vowels every day. Hey, hey. Long vowels. A, E, I, O, U. Short vowel A. I am long vowel A. Bat. It is used for playing cricket. Cake. Children love eating cake. I am short vowel E. I am long vowel E. Edge. Net. It is used for catching fish. Tea. Let's have a cup of tea. I am short vowel I. I am long vowel I. Kid. The young one of goat is kid. Car. My kite fly high in the sky. And short vowel O. Long vowel go. Love setting piece of wood. Soap is used to clean ourselves. I am short vowel I am long vowel Hat is a small rose made of a star.
sounds. Let's learn about the ending sounds right now. The ending sound is at the end of the word. Listen carefully, it can be heard. Listen, look, and sing along with me, my friend. Give me a hug. A new sound. Give me a hug. A new. Inger, finger. I rule my kingdom. Inger. Fly is that. Inger, ringer. I play tennis with this ring. Quack, quack, I'm Zach the Duck. Whoopee, here's a trick for you to keep you on track when the word is short with a kick sound at the back. When it has a short vowel and just one syllable heard, you use the CK diagram at the end of that word. CK! Clock. Clock shows time. Track. Truck. Truck is used to carry heavy goods. Lock. I locked the door before going out. Bossy on here, ready to set sail. I boss the vowels, I change what they say. Yet I'm polite, I don't get in their way. Usually vowel sounds are short or long, but our change is that this is the Bossy art song. You and R, the sound of earth. You and R, how they play. In words together they say, make this sound. It's fun to learn and play around. Curd. Curd is made from milk. Curd. Curd. I have a curd, yeah. Turn. Turn means to change the direction. A and
friends. Now let us watch the role play. Role play is the communication between two or more people. It helps in the development of conversation skills. It's an important focus of language, teaching and learning. பேரண்ட்ஸ் ஆக நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு எஜுகேஷனாக கொடுக்குற ஒரு ஸ்கூலை வந்து தேர்ந்தெடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. அப்படி ஒரு பேரண்ட் எப்படி தன் குழந்தைக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்கூலை தேர்ந்தெடுக்கிறாங்கன்றதை என் மாணவர்கள் இப்போது உங்கள் முன்னாடி நடித்து காட்டுவாங்க. Welcome to our skit on the journey of parents, searching for the perfect school for their little ones. Let's take a look at the challenges and experience of parents navigating in the school. Scene 1, at home. Hi, Saisti, please get in. Come and sit. Would you like to have coffee or tea? No thanks, Vidya. I prepared some sweet for you. Take it. Oh, nice. Smells good. Hi, Asani. Please get in. Hey, what do you all doing? Sit, Asani. Taste it. Thanks, Vidya. Tomorrow's a sports day. I got first prize in running. Hey, I too got the prize in long jump. Your kids are speaking well. Which school they are studying in? They are studying in Dana Matriculation School. Oh, great. I am also searching best school for my son. Okay, come tomorrow with me. Admission is going in our school. Okay, I will come. Scene 2 at school campus. This is our school campus. Its facility truly impressive. Oh, is there a park in school? Yes, it's there. In a pretty period, some students are playing. One of the students fell down and get injured. Oh. Hey, what happened to you? I got injured my leg. I get your help from Piki. Hey, what do you want? Some students fell down. Okay, I will come. Hey, what happened? I got injured my leg. Don't worry, let's go to the clinic. Hey, what happened? He got injured in leg. Wait, I will check. No problem. It is a small injury. I will put band-aid. Take care. Thank you, ma'am. Oh, cleaning also is there. Yes, it's there. Scene 3 at school office. Are you satisfied with our school? Yes, I am very happy. Let's go and get your phone from office room. Okay, I will come. What can I do for you? Sir, give a t-shirt for first standard. Take it. Fill this form and meet the chum. Okay, sir. I'm waiting all to meet your chum. I am so proud of my children speaking English fluently. Yes, I am also happy. How is possible with first standard? Have you know about the MA Kids program? No, I don't know about MA Kids. Tomorrow, MA Kids program will be conducted in school. My kids also participate. You can join with us. Okay, I will come. Scene 4 at MA Kids Day. We hearty welcome my dear friends and parents to our MA Kids program of the small introduction of MA Kids. Now phonic sounds in the kid. A ball. Kite. Thank you. That's the verbal shape writing in UK. At, bat, cup, apple, cap. Thank you. Now we are learning LRS plan, end plan and diagram. Swirl, and swirl, flow, up, flow. Thank you. Thank you, friends. We hope you enjoy.
program. Thank you, friends. We hope you enjoyed the program. The man in white blows his whistle. Bob is glad. Then he walks along the path. Thank you. Thank you, friends. We hope you enjoyed the program. Thank you for your presence. Parents, can anyone share your feedback about this program? Good afternoon to all. I visited this school for first time. I don't know about Yummy Kids, but now I little know that kids are speaking well with confidence. I am impressed and enjoy. I am willing to join my son in this school. Thank you very much. Thank you. Thank you. Thank you. You all did a great job. Now let us see one more role play based on preposition. பேரண்ட்ஸ் ப்ரிப்போசிஷன்ற இலக்கண வேர்டை வந்து எங்கள் பிள்ளைங்க இப்போது நாடக முறையாக பண்ணி காமிக்க போகிறாங்க. ஹியூமன், திங்ஸு, அனிமல்ஸ், பேர்ட்ஸு எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணி காமிக்கிறது தான் இந்த ப்ரிப்போசிஷன் வேர்டு. இப்போ எங்கள் பிள்ளைங்க பண்ணுவாங்க, பாருங்கள். Good afternoon everyone. My name is Kiranya. I am going to tell about preposition. A preposition is a word that tells us position of a person, animal or things. Now my friends are going to add some preposition words. In, out, between, in front of, behind, under. Thank you, friends. Scene 1, home. Honey, where are you? In a preposition word here. In my wallet. We are already late for shopping. Don't panic. It is on the table. No, it is not on the table. On a preposition word here. It is in a bag. I am already searching my bag. No, not there. Son 1 and son 2, come in. Dad, what's going on? I lost my wallet. Have you seen it? No, Dad. Maybe it's under the sofa. Under is a preposition word here. Let us check it. Look behind the TV. No, it's not behind the TV. Behind is a preposition word here. Have you checked in the garden? No, I haven't. We will go there and check. Go into garden. In front of the box. In front of is a preposition word here. No, it's not there, Granny. I found something beside the tree. It's a wallet. Thank you, everyone. Let's go to the shopping and celebrate with ice cream. Scene 2 at Mark. The family enters into a shop. The box on near the shelf. Near is a preposition word here. There is the biscuits. The biscuits are between the chips and chocolates. Between is a preposition word here. Okay, enough. Let's pay the bill and go to the park. Scene 3 at park. Soon they are inside the park full of excitement. Hey, see my friends inside the park. Inside is a preposition word here. Okay, we join with them. Hey dear, but reach home soon. Okay, Mom. Bye. Bye. Hi, friends. Let's play. Let's walk along the path. Along is a preposition word here. Look at parrot is flying over the. Over is a preposition word here. Keep my bag on the bench and play in the slide. No, let's walk towards the pond. Towards is a preposition word here. Hey guys, come here. Wow, there are colorful flower ducks in the pond. It's time to go. We'll see you on tomorrow. Bye. Bye. ஸோ இப்போ பசங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு புக்ஸ் ரீட் பண்ணி காட்ட போகிறாங்க. ஸோ இந்த பிள்ளைங்களால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களால் ஒரு ஸ்டோரி புக் ரீட் பண்ண முடியும் அப்படின்றத அவங்க இப்போ வாசித்து காட்டுவாங்க. இப்போ நீங்கள் உங்கள் கையில் அந்த புக்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன நம்பர் சொல்கிறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த புக் ரீட் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் புக்கு என்கிட்ட இருக்குது. ஏதாவது ஒரு புக்கு நீங்கள் எடுக்கணும். எடுத்துகிட்டு
நம்பர் அங்கே இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் சொல்லுங்கள் அவங்க ரீட் பண்ணுவாங்க. நம்பர் 3 பிக் பேன் கேக். A woman had 7 little boys. The 7 little boys were very hungry. நம்பர் 4 டாம்ஸ் டிராகன். One day, Tom saw a little red egg. It was a little bit hot and it glowed. Tom hid the little red egg under his bed. நம்பர் 7 லிட்டில் ரெட் ஹென். லிட்டில் ரெட் ஹென். Then I will cut it all by myself, said little red hen. And she did. நம்பர் 7 அனான்சி. Anansi the spider had many little children. Anansi's little children wanted. நம்பர் 1 ஃபேரி ஃப்ரெண்ட்ஸ். Lily was a fairy and Rose was a fairy. Lily and Rose liked to help their friends. Ugly duckly met a girl. You are ugly, said the girl. Go away. நம்பர் 10 டாம்ஸ் டிராகன். Parents encourage the children by clapping. The next day, the egg hatched a little red egg dragon. Hatched out, she was a little bit hot and she glowed. I will call you Glow, said Tom. நம்பர் 9 ஃபன் அட் ஃபேர். ஃபன் அட் ஃபேர். Peppa and Mummy Pig go to see one of the stalls. I love that big panda, say Peppa. நம்பர் 8 ஃபேரி ஃப்ரெண்ட்ஸ். Lily saw a bird. We can help that bird, she said. Lily and Rose helped the bird. நம்பர் 11 பிக் பேன் கேக். The next hungry cat saw the big pancake. Come here, I will catch you, said the hungry cat. But the big pancake did not stop. நம்பர் 6 அனான்சி. The little spiders went to see monkey. Can we play with your children? They said, thank you. Thank you, my dear friends. It was an interesting performance. Next object challenge. Parents, இந்த ஓப்பன் சேலஞ்ச் வந்து எங்கள் பிள்ளைங்க நீங்கள் எந்த திங்ஸ் காமிச்சாலும் அதை பற்றி அவங்க ஒரு 4-5 வேர்ட்ஸ் 4-5 லைன்ஸ் அவங்க சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட இருக்க ஆப்ஜெக்டை எது வேணால் நீங்கள் காமிச்சு கேட்கலாம். இவங்ககிட்ட நம்பர்ஸ் சொல்லுங்கள், அந்த நம்பர் ஸ்டூடெண்ட் வருவாங்க. நம்பர் சொல்லிவிட்டு உங்கள் கையில் என்ன திங்ஸ் இருக்கோ அதை காட்டி கேளுங்க. எது வேணாலும் பேகு, பர்ஸு, அம்ப்ரெல்லா, வாட்ச், ஹெல்மெட், ஸ்பெக்ஸ் என்ன வச்சுருக்கீங்களோ அதை வச்சு நம்பர் 4 பேரண்ட்ஸ் கம் ஃப்ரெண்ட். நம்பர் 4 டாக் அபவுட் வாட்டர் பாட்டில். வேறு ஏதாவது என்ன திங்ஸ் வச்சுருக்கீங்களோ காட்டி. This is a water bottle. It is blue in color. It is used to hold water to drink. நம்பர் 5 show the object please. என்ன ஆப்ஜெக்ட் வச்சிருக்கீங்களோ come and form a line please. Parents have any objects means take and come and form a line. This is a bag. It is pink in color. It is used to carrying things. Number 7 This is a smartphone. It is black in color. It is used to communication. We play video games and many things. This is a bag. It is white in color. It is used to keep lunch. Thank you. Number 2 This is a bus. It is purple in color. It is used to carrying money, phone and etc. Number 9 This is your phone. It is black in color. It is used to communication. We play video games and watch many things. Thank you. Number 1 It is silver in color. It is used to eat. Number 3 This is a pen. It is purple in color. It is used to write. Number 8 This is a watch. It is
It is blue in color. It is used to see time. Number 10. This is a powder. It is pink in color. It is used to mark. Let's end this program with thought of thanks. Joy is the simplest form of gratitude. On this happy occasion, on behalf of our school, I thank our management, HMs, teachers and my dear friends because a grand success. Once again, thank you all for making this day a joyful and memorable one. Thank you. தேங்க்யூ பேரண்ட்ஸ். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோக்ராம் நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் அவர் டீச்சர்ஸ். இது 1 மந்த்தாக இவங்க இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி எல்லா பிள்ளைங்களையும் ஸ்டேஜ் ஏற்றணும் அப்படின்றது தான் எங்களோட எய்ம். அதாவது எல்கேஜியில் நீங்கள் சேர்த்தீங்க, அதோடைய ஸ்டேஜஸ் என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? ஸோ ஃபவுண்டேஷன் லெவல் 1 லெவல் 2 எல்லாத்தையும் ஒரு பாதை கடந்து வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே இதுதான் இவங்களுடைய மொத்த அந்த கோர்ஸ் ஃபவுண்டேஷன் லெவல் 1 லெவல் 2. இந்த லெவல் 2 இவங்க முடிக்கும் போது தே கேன் பி ஏபிள் டு ரீட் எனி புக்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்க, ஒரு சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் கொடுத்தா கூட அவங்க திங்க் பண்ணி, லாஸ்ட்டாக இருக்க பொண்ணுக்கு தான் அந்த பவுடரை வச்சு என்ன பண்ணணுன்னே தெரியல, பவுடரே போட மாட்டாங்க போல இருக்கு. ஸோ சின்ன சின்ன திங்ஸ் கூட அது என்னன்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணுற அளவுக்கு பிள்ளைங்க கொஞ்சம் அந்த லெவலுக்கு வந்திருக்காங்க இல்லையா? ஒரு 5 வயசு பிள்ளைங்க இவ்வளோ தூரம் பண்ணுறது நிஜமாகவே வேறு எந்த ஸ்கூல்லையும் வெறும் கரிக்குலம் மட்டும்தான், சப்ஜெக்ட் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஆனால் நாங்கள் எல்லா பிள்ளைங்களையுமே எல்கேஜி குழந்தைங்க மார்னிங் செஷன் வந்து எல்கேஜி பிள்ளைங்க பண்ணாங்க. ஸோ அந்த 3 வயசுலேருந்து 5 வயசு பிள்ளைங்கள ஸ்டேஜ் ஏற்றி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது, ஒரு ஸ்டேஜ் ஃபியர் போகுது. ஸோ ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஸோ பேரண்ட்ஸ் உங்கள் சைட்லேருந்து கொஞ்சம் பசங்களை நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். இப்போ உங்கள் பிள்ளைங்களோட லெவல் என்னன்றதே உங்களுக்கு தெரியாமல் இருந்தது இல்லையா? இப்போ அவங்களால ஒரு புக்கு வாசிக்க முடியும். ஸோ நிறைய புக்கு வாங்கி கொடுங்க. அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி பெரிய பெரிய ஸ்டோரி புக்கில், குட்டி குட்டி புக்கு கடையில் நம்ம ஏதோ நிறையா ஸ்பெண்ட் பண்ணுவோம், டாய்ஸ் வாங்கி கொடுப்போம், அப்புறம் வந்து வேறு ஏதாவது ஃபுட்டு வாங்கி கொடுப்போம். 100 rupees 200 rupeesக்கு சின்ன சின்ன புக் அவங்க லெவலுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா நிஜமாகவே அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவுசெய்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ ஐ வுட் லைக் டு கால் Abhishek sir to share few words. He is from MI Kids. Warm good evening, respected school management, parents, teachers, children. So என்னை பற்றி சொல்லணுன்னா, I am Abhishek and I am a trainer MI Kidsல 4 years ட்ரெயினராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். டுடேஸ் ஈவெண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ். ஸோ ஒரு 2 minutes ஸ்பீச் வந்து கொடுக்க சொன்னாங்க. ஐ டி நாட் ப்ரிப்பேர் மச். ஸோ ஐ தாட் மேபி எனக்கு என்ன தோணுதோ அப்படியே சொல்லிடலாம் அப்படின்ட்டு. நம்ம MI Kids ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா 2006 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 20 years, இந்த இயரோட பார்த்திங்கன்னா 20 years கம்ப்ளீட் ஆகுது. நம்ம ஸ்கூல்லே பார்த்திங்கன்னா வந்து திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் த 10th year. ஸோ ஒரு 10 yearsஸாக ப்ரோக்ராம் பண்ணிட்டுருக்கோம். இதோட முக்கியமான நோக்கம் பார்த்திங்கன்னா, சில்ட்ரனுக்கு வந்து சின்ன வயசில் நம்ம இங்கிலீஷில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போது நீங்கள் வயசாகி ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுங்கிறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ. ஆனால் சின்ன வயசில் சில்ட்ரன் ஹாவ் த கெப்பாசிட்டி டு லேர்ன் அட்லீஸ்ட் 4 languages. ஸோ நம்மளோட MI Kids சாஃப்ட்வேர் வழியாக ஒரு எளிமையான முறையில் வலிமையான ஒரு இங்கிலீஷை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி ஈவெண்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துருந்துச்சு, பிளெண்டிங் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் வந்து யூ ஹேட் ஆல் தோஸ் டான்ஸிங், சாங்ஸு, ரோல் பிளேஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் வரீங்க அப்படின்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணதில்லை. த்ரூ அவுட் தி இயர் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து எஃபர்ட் போட்டு ஒரு லேர்னிங் கர்வுங்கிறது வந்து நடந்துகிட்டே இருக்குது. அதோட ஒரு சின்ன ஒரு சம்மரி தான் இன்னையோட ஈவெண்ட். ஸோ அட் திஸ் டைம் ஐ வாண்ட் டு தேங்க் த டீச்சர்ஸ். உங்களோட 1 month எஃபர்ட் இட் ரியலி பெய்ட் ஆஃப் வெல். மார்னிங் வந்து எல்கேஜியோட ஈவெண்ட் பார்த்துருந்தேன் அண்ட் நவ் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ். அண்ட் ஒன் மோர் திங் மேம், நான் இங்கே உட்காந்து சில்ட்ரன் அப்சர்வ் பண்ணதோட பேரண்ட்ஸ் உங்களை தான் அப்சர்வ் பண்ணேன். உங்கள் குழந்தை வந்து ஸ்டேஜுக்கு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தீங்க, வீடியோ எடுத்துகிட்டு இருந்தீங்க. அது வந்து சார்லாம் பார்க்கணுன்னா ஃபுல் ஸ்மைல்ஸ் தான். ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா ஐ எம் ரியலி ஹாப்பி டு சி. ஒரே ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னென்னா, வீட்லேயும் வந்து இதே சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இங்கே ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து தே ஆர் டீச்சிங் இங்கிலீஷ் டு சில்ட்ரன். பட் வீட்டில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டைமில் நீங்கள் மேம் சொன்ன மாதிரி சின்ன சின்ன இங்கிலீஷ் சென்டென்சஸ், சின்ன சின்ன வேர்ட்ஸ் உங்களுக்கு டைம் இருக்கும்போது அவங்களுக்கு ரைம்ஸாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், நீங்கள் டீச் பண்ணுங்கள்.
ஒரு 20 இயர்ஸ் பேக் எனக்கு 7 வயசு இருக்கும்போது வந்து இந்த அளவுக்குலாம் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழில் தான் வந்து பேசினேன். பட் நவடேஸ் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன் பார்த்துருப்பீங்க, சென்டென்சஸ் வந்து ரீட் பண்ணுறாங்க ஸ்டோரி புக் கொடுக்கும்போது. நீங்கள் இந்த கடைசியாக காட்டும்போது பாட்டில் காட்டும்போது கூட வந்து தே ஆர் ஏபிள் டு சே இட் ஹோல்ட்ஸ் வாட்டர். என்கிட்ட எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா இது தண்ணி பாட்டில் ப்ளூ கலருன்னு இருப்பேன். ஸோ இட் இஸ் வெரி நைஸ் டு சி அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஃபார் தேர் எஃபர்ட். ஏன்னா ஒரு 10 இயர்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப லாங்கான ஒரு பீரியட். இது நான் அதான் லன்ச் டைமில் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கூட வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து இந்த லாங்குவேஜ் மேலேயும் இந்த ஒரு லிட்ரஸி டெவலப்மெண்ட்டில் இவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்கிறது வந்து இட் ரியலி இட் இன்ஸ்பயர்ஸ் மீ ஆல்சோ. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் சார் அண்ட் மேம். ஐ ஹோப் லைக் இன் த கம்மிங் இயர்ஸ் ஆல்சோ அவர் பார்ட்னர்ஷிப் ரிமைன் ஸ்ட்ராங். அண்ட் தேங்க்யூ டு ஆல் த பேரண்ட்ஸ். இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இருந்து சப்போர்ட் பண்ணது ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் சில்ட்ரனோட பெர்ஸ்பெக்டிவில் வந்து இது எப்படி இருக்குன்னா, லைக் ஓகே நம்ம பர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளோட அம்மா பார்க்குறாங்க, அப்பா பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். எனக்குலாம் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஸ்டேஜ் ஏறுற ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ வந்து கிடைக்கவே இல்லை. பட் இப்போ இருக்கிற சில்ட்ரனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்குறோம். ஸோ நாளைக்கு அவங்க வளர்ந்து வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தே வில் பிகம் யங் கான்ஃபிடென்ட் ஸ்பீக்கர்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ அதனால் லெட் அஸ் ஆல் ஸ்ட்ரைவ் ஃபார் அ வெரி குட் ஃபியூச்சர். அண்ட் தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ மேம். Sir, thank you, sir. Now, let me call upon our director, sir, to share few words. வணக்கம். நான் புதுசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஏற்கனவே எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் டு கிவ் யூ அ பெர்ஸ்பெக்டிவ், இந்த எம்ஐ கிட்ஸ் ப்ரோக்ராம் வந்து நம்ம ஸ்கூலில் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக நடக்குது. ஐ திங்க் இட்ஸ் த 10th இயர். ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் எம்ஐ கிட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபார் ரியலி புட்டிங் லாட் ஆஃப் எஃபர்ட். இங்கே வந்து அவங்க எம்ஐ கிட்ஸ்லேருந்து அந்த தம்பி பேசினாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க இப்போது இந்த ப்ரோக்ராமில் இல்லை. பட் அவங்க தான் வந்து இந்த ஸ்கூலில் வந்து நிறைய எஃபர்ட் எடுத்தாங்க எங்கள் டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த ஏரியாவில் இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது யாருக்குமே இந்த ப்ரோக்ராம் பற்றி தெரியாது. அப்போ வந்து இங்கே இருக்கிற நம்ம டீச்சர்ஸுக்கும் அது தெரியாது. அப்போ வந்து அவங்க நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய மோட்டிவேட் பண்ணி ஒரு எவ்ரி மந்த் எவ்ரி 2 months அவங்க வந்து நிறைய பேர் இங்கே இருக்க டீச்சர்ஸுக்கு வந்து 10 வருஷம் இந்த எம்ஐ கிட்ஸ் எடுத்தவங்களாம் இருக்காங்க. ஸோ இதனால் ஐ ரியலி தேங்க் எம்ஐ கிட்ஸ் ஃபார் திஸ் க்ரோத் இன் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங். நான் ஒரே ஒரு பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த இங்கிலீஷ் பேசி தான் ஆகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு எல்லாருக்கும் இருக்கும். நம்ம ஒன்றும் இங்கிலீஷ்காரன் இல்லையே, நம்ம எதுக்கு இங்கிலீஷ் படிக்கணும்? இப்போ இருக்கிற 21st centuryயில் வந்து நிறையா தமிழ் மதர் டங் தாய்மொழியில் கல்வி இதெல்லாம் பேசுகிறாங்க. இன்னும் நம்மளுடைய கவர்மெண்ட் மாறிச்சுன்னா இன்னும் என்ன சேஞ்சஸ் வரும்னு நம்மளுக்கு தெரியாது. மேபி திருப்பியும் தமிழ் வழி கல்வி வருமானு எனக்கு தெரியல. பட் இங்கிலீஷ் எதுக்காக படிக்கணும்? நிறைய பேருக்கு நிறைய ஒப்பீனியன் இருக்கணும். ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் ஒன்று மட்டும்தான். இங்கிலீஷ் வந்து இட்ஸ் அ டோர், இட் ஓப்பன்ஸ் டோர்ஸ் இன் டு த வேர்ல்டு. நீங்கள் இங்கிலீஷ் படித்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லாமல் உலகம் எங்கும் போய் நீங்கள் வந்து எங்கே வேணால் வேலை செய்யலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்தை பார்த்திங்கன்னா நிறைய வந்து சர்வீஸ் செக்டரில் தான் இருக்குது. சர்வீஸ் செக்டர்னு சொல்லும்போது நிறைய ஐடி, ஹாஸ்பிட்டல், நிறைய ஸ்கூல்ஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்ஷன் அதில் தான் நடக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த பேசிக் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் இல்லைன்னா வருங்காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இனிமேல் நிறைய வந்து இப்போது ஏஐ உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லி ஒரு பெரிய ரெவல்யூஷன் உலகத்தில் நடக்குது. அப்படி நடக்கும்போது நம்ம பிள்ளைங்க வந்து அந்த ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணோன்னா பேசிக்லி இட் இஸ் ஆல் இன் இங்கிலீஷ். நாளைக்கு அது தமிழில் மாறலாம். பட் இருந்தாலும் அந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இனிமேல் எல்லாமே வாழ்க்கை நடக்க போகுது. ஸோ இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர் நீங்கள் பார்க்குறீங்கள, இந்த பிக்சர் பண்ணது வந்து ஒரு ஏஐ டூல். நான் வந்து ஒரே ஒன் மினிட்டில் அதை பண்ணி டிசைன் பண்ணிட்டேன். ஒன்றுமே பண்ணல, டாப் பாட்டம் 4 வார்த்தை கொடுத்தேன், கிண்டர் கார்டன் லெட் ஸ்பீக்குன்னு சொன்னால் அது வந்துடுச்சு. அதை டிசைன் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, வேறு யாரோ பண்ணாங்க. ஆனால் இட் டுக் ப்ராப்பர் இங்கிலீஷ் ப்ராம்ப்டிங் டு கெட் தட் அவுட்புட். அதனால் இங்கிலீஷ்ன்றது வந்து அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், எஜுகேஷன் இஸ் அன் எஃபர்ட், டீம் எஃபர்ட் ஆஃப் பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். இந்த 3 பேர் சேர்ந்தால் தான் எஜுகேஷன் நடக்கும்.
அதனால் வீட்லேயும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இங்கிலீஷை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நிறையா புக்ஸ் வாங்கி கொடுங்க, நிறைய ரீடிங் பண்ணலாம். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன், டைம் இல்லை. செல்ஃபோனை வந்து ஒரு முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஸ்கூலில் ஒரு we have appointed one psychologist. அவங்க நிறையா இப்போது கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் விசிட் பண்ணி சில்ட்ரன் கிட்ட பேசுகிறாங்க. அவங்க பேசும்போது நிறையா என்ன அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா, ரொம்ப செல்ஃபோன் பார்க்குற பிள்ளைங்களுக்கு வந்து அட்டென்ஷன் டெஃபிசிட்னு ஒன்று சொல்லுவாங்க. அவங்களால ஒரு போர்டை வந்து பார்க்க முடியாது ரொம்ப நேரம். டீச்சர் ஏ அப்படின்னு எழுதுனாங்கன்னா அது ஃபாஸ்ட்டாக எழுத மாட்டாங்க, யாரும் மெதுவாக தான் எழுதுவாங்க. அப்போ அதை வந்து அவங்களால பார்க்க முடியல, ஏன்னா எல்லாமே அது ஃபாஸ்ட்டாகவே பார்க்குது. ஸோ அதே மாதிரி ஸ்பீச் கூட ஒழுங்காக சில பிள்ளைங்களுக்கு வரல. ஆனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு செல்ஃபோன் இருக்குது. அதனால் ஆஸ் யங் சில்ட்ரன் வச்சுருக்க பேரண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். டோட்டலாக அவாய்ட் பண்ண முடியாது, அதையே வச்சு எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரெஸ்ட்ரிக்ட் யுவர் ஸ்க்ரீன் டைம், ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சில்ட்ரன் வந்து அதில் ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிடுறாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் புக்ஸ் வாங்கி கொடுங்க. நீங்கள் நிறைய இடத்துக்கு செலவு பண்ணுறீங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புக்ஸ் இருந்தால் இந்த பிள்ளைங்க வந்து இன்னும் நல்லா படிக்கும். ஸோ வித் தட் ஐ விஷ் உங்களோட என்கரேஜ்மெண்ட். இத்தனை பேர் வந்திருக்கீங்க, நிறையா தாத்தா பாட்டிலாம் கூட வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வி தேங்க் ஆல் ஆஃப் யூ ஃபார்